ரசிகன் ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த ரசிகன்ற படத்தை வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிளாமராக எடுத்தாகணும், டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏ சர்டிஃபிகேட் படமாக எடுத்தாகணும். அப்போ தான் வந்து ஆடியன்ஸ்கிட்ட வந்து நம்ம ரீச் பண்ண வைக்க முடியும் நம்ம பையனை அப்படின்னு சொல்லிட்டு பம்பாய் சிட்டி, சுக்கா ரொட்டி, அந்த மாதிரி பாட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மாமியாருக்கு சோப் போடுற அந்த காட்சிகள், இதெல்லாம் வச்சு ரொம்ப வல்கரா, கிட்டத்தட்ட ரசிகன் படம் அந்த காலத்தில் தியேட்டர் ஓடும்போது அந்த படம் வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, யங்ஸ்டர்ஸ், அவங்க வந்து போய் அந்த படத்தை பெரியதளவில் விரும்பி பார்த்தாங்க. ஸோ அது விஜய்க்கு வந்து ஒரு அடுத்த தளத்துக்கு கொண்டு போச்சு. ஆனால் அந்த படம் வந்து ஒரு பெரிய குவாலிட்டியான படம் கிடையாது, ஒரு மட்டமான படம்னு தான் சொல்லலாம் ரசிகன் படத்தை பொறுத்த வரைக்கும். அந்த படம் வெளியான காலகட்டங்களில் ஒரு பிரபல வார இதழில் பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணாங்க விஜயை பற்றி. அதாவது இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணாங்க. அதையும் தாண்டி வந்து தேவா நடித்தார், தேவாக்கு அப்புறம் விஷ்ணு நடித்தார், அப்புறம் வந்து சந்திரலேகா, ராஜாவின் பார்வையிலே, வசந்த வாசல் அப்படின்னு அடுத்தடுத்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, ஒன்ஸ் மோர், இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு இருக்கிற காலத்தில் முதல்ல வந்து விஜய்க்கு ஒரு பெரிய அடையாளத்தையும் வெளிச்சத்தையும் கொடுத்தது வந்து பூவே உனக்கா.